ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றினேன் என் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகளில் 64 ஒன்று அற்புதமான கலை. இந்த கலைக்கு நிகரான கலை மற்ற ஒன்று இல்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஏன் என்று கேட்டால், இது முப்பிறவியையும் காட்டும். அது மட்டுமில்லாமல் 27 பிறவிகளினுடைய ஏற்ற இறக்கத்தினுடைய பிரதிபலன்களை ஒரு ஜாதகத்தில் கண்டுவிட முடியும் என்று பார்க்கும் பொழுது, இந்த 27 பிறவிகளையும் 108 பாகங்களாக பிரித்தும் பலன் சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அப்படி சொல்லி இருந்ததால்தான் என்னவோ இன்று அதற்கு அனைத்தையும் பலனை நமக்கு எழுதி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அறிவியல் எந்த அறிவியல் எங்கே நிற்கிறது இவர்களுக்கு முன் என்று பார்க்கும் பொழுது, அறிவியல் என்பது ஒரு சிறு துணுக்கு போலத்தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அனைத்தையும் இழந்துவிட்டு இந்த அறிவியலை மட்டும் பிடித்து தூங்கிக் கொண்டு வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இத்தனைக்கும் அரசியல், வேற நாட்டினுடைய அகங்காரம், பேராசை, இவைகளுக்கு நம் முன்னோர்கள் தந்துவிட்டு சென்று போன வித்தைகளை பழி கொடுத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சற்று கசப்பு கலந்த மனவேதனையோடு கூடிய பதிவு. சரி, இதை நாம் ஒருவன் சொல்லி ஒன்றும் ஆகப்போவதில்லை. ஆகையால் மேலும் இந்த பதிவுகள் யாராவது ஒருவருக்கு செல்லும் பொழுது, அல்லது இந்த பதிவு யாராவது ஒருவரை ஒரு சிந்திக்க வைக்குமானால், அல்லது செயல்பட வைக்குமானால், அல்லது கடுகளவு நன்மை பயக்குமானால், இந்த நாள் எனக்கு இனிய நாளே. ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் இது காணொளி 21. கடந்த காணொளிகள் தரப்பட்ட ஒவ்வொரு தகவல்களும் நான் கடந்த 25, 26 வருடத்தில் நடைமுறையில் பார்த்து உணர்ந்து கடந்து வந்த பதிவுகளே. ஆனால் நூலிலும் இருக்கிறது. அந்த நூலில் உள்ளதை கடந்து வந்த அனுபவத்தில் சரி என்று அடையாளம் கண்டு உணரப்பட்ட கருத்துக்களை மட்டுமே உங்களுக்கு ஜோதிட முத்துக்களாக தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வாழ்க்கை துணைக்கு கண்டம் என்று பார்க்கும் பொழுது, 7ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மனைவிக்கு கண்டம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கணவனுக்கு கண்டம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டால் அவர்கள் விஷ மருந்துக்களால் அல்லது இந்த இறுக்கம் விஷச்சாராயத்தால் அல்லது கலர் சாராயத்தால் பலமான பாதிப்புக்கு சங்கடத்துக்கும் ஆளாகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் மனைவிக்கு கண்டம், அது தண்ணீரால் வருகிறது. சந்திரனுக்கும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் அது கணவனுக்கு வருகிறது. அது தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் தண்ணீரால் வருகிறது என்பது காண முடிகிறது. 2 தாரம் என்ற அமைப்பை பார்க்கும் பொழுது, 7ஆம் அதிபனோ 2ஆம் அதிபனோ பலவீனமாக இருந்து அவன் வீட்டில் பாவிகள் இருந்தால் ஜாதகனுக்கு 2 தாரங்கள் இருப்பார்கள். 2, 7ஆம் இடங்கள் பாவிகள் நின்றாலும் 7ஆம் அதிபன் நீசம் அடைந்தாலும் ஜாதகனுக்கு 2 தாரங்கள் என்று ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 5, 9இல் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு லக்னத்துக்கு 7க்குரியவன் மறைந்து இருக்கும் பட்சத்தில் 1க்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்க்கையில் வந்து போகிறார்கள் என்பது கண்கூடாக நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். 7, 3, 7, 11க்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது 1க்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்க்கையில் வந்து போகிறார்கள் அல்லது பலதாரம் ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சுத்தமான ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை துணை என்று பார்க்கும் பொழுது, 7ஆம் இடத்து அதிபன் குருவனுடன் கூடினாலும் குருவனுடைய பார்வை பெற்றாலும் சுக்கிரன் வலுவடைந்து இருந்தாலும் ஜாதகனின் மனைவி தான தர்மங்கள் செய்வதில் விருப்பமுள்ளவளாகவும் இருக்கிறாள். அதே சமயத்தில் நல்ல ஒழுக்கமுள்ளவளாகவும் இருக்கிறாள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 3 தாரம் என்று பார்க்கும் பொழுது, 7ஆம் அதிபனும் 11ஆம் அதிபனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ஒருவருக்கொருவர் பார்வை பெற்றாலும் ஒருவருக்கொருவர் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும்
இருவரும் சேர்ந்து 7 அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுகிறது. இதில் முதல் திருமணம் பிரிவினை, இரண்டாவது திருமணம் இழப்பு அல்லது இறப்பு, மூன்றாவது திருமணமே வாழ்க்கையில் மீதி இருக்கும் காலத்தை கடப்பதற்கு ஊன்றுகோலாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். மனைவியே விரோதி அல்லது 7 லக்னத்திற்கு 7க்குரிய கிரகம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எப்படி எதிரியாகிறார்கள் என்று பார்க்கும்போது, லக்னத்துக்கு 7க்குரியவன் 6லிருந்து 6க்குரியவனால் பார்க்க பெற்றால் லக்னத்துக்கு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை எதிரியாக வருகிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். 7 அல்லது 12இல் நிற்கும் சந்திரன் நவாம்ச சக்கரத்தில் பாவக்கரங்கள் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் பாவிகளோடு கூடினாலும் ஜாதகனுக்கு அவருடைய மனைவியை விரோதமாக அல்லது விரோதியாக அமைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட ஆயுள் 8ஆம் அதிபன் பாவக்கிரகமானால் உச்சம் பெற்றாலும் சுபக்கிரகங்கள் பார்வையடைந்தாலும் ஜாதகன் நீண்ட நாள் வாழ்கிறான். பாருங்கள் நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் பாவக்கிரகம் சரியில்லை என்று சொல்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்த அதிபன் பாவக்கிரகமாக இருந்து சுபரின் தொடர்பு பார்வை பெற்றால் நீண்ட ஆயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரப்பேடை அதாவது உடல் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபரோடு கூடி 6, 8 சனி கூடி 6, 8, 12ஆம் அதிபனோடு சனி கூடினாலும் அல்லது அவர்களுக்கு 5, 9இல் சனி இருந்தாலும் ஜாதகனுக்கு சரீரப்பேடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது காலம் முழுவதுமே இந்த நோய் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நோய் அவர்களுக்கு ஆயுள் கண்டத்தை தருவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்து 9ஆம் இடத்த அதிபனும் குருவுடனும் பாவர்கள் கூடி நின்றால் அவர்கள் பிச்சை எடுத்து உண்கிறார்கள். அதாவது பாக்கியாதிபதியும் குருவுடனும் இந்த இரு கிரகங்களுடன் பாவக்கிரகங்கள் கூடி அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் இறந்துண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையை விட பாக்கியவான் என்று சொல்லப்படக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது 9 குடைவன் பலவானாய் இருந்து அவன் தான் இருந்த வீட்டுக்கு அதிபன் கேந்திரமேறினாள் ஜாதகன் தந்தையை விட பலமாக இருக்கிறார். ஸோ இதுவும் நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போகிறது. தந்தை ஒரு சின்ன தொழிலாக ஆரம்பித்து சின்ன வர்த்தகமாக ஆரம்பித்து மகன் வந்த பிறகு அந்த தொழிலும் அந்த வர்த்தகம் மிகப்பெரிய உயரத்திற்கு போன ஜாதகங்களில் லக்கணத்துக்கு 9க்குரியவன் உச்சம் பெற்றிருந்து அந்த உச்சம் பெற்ற வீட்டிற்கு கேந்திர திரிகோணங்களில் குரு இருக்க அமையப்பெற்றவர்களின் ஜாதகம் இப்படி தரமாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மனைவி மூலம் பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபனும் 7ஆம் அதிபனும் நட்பு கிரகங்களாய் சுவர் வீட்டில் பலம் பொருந்தி நின்றால் ஜாதகனுக்கு மனைவியினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது பாக்கியங்கள் கூட ஆரம்பிக்கிறது. மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும் பொழுது பாக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படுகிறது. அல்லது மனைவியினுடைய ஆயுள் குறைவாக இருக்கும் பொழுது அவர் இறந்தவுடன் அந்த பாக்கியங்கள் அந்த பெண்ணோடு போய்விட்டதா என்று பார்க்கும் அளவுக்கு வறுமைக்கு வந்து விடுகிறார்கள். பூமியினால் செல்வம் உண்டாவதும் அமைப்பு என்று பார்க்கும்போது 10க்குரியவன் உச்ச கிரகத்துடன் கூடி 10ஆம் இடத்தை பார்த்தால் ஜாதகனுக்கு பூமியினால் செல்வம் உண்டாகும். அல்லது உச்ச கிரகத்தினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்து செவ்வாய்க்கு நின்ற வீட்டு செவ்வாய்க்கு அந்த நின்ற வீட்டுக்கு 5, 9க்குரியவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது பூமி முதல் நல்ல லாபத்தை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ரிஷபலக்கணம், கன்னி லக்கணம், கும்பலக்கணம் இவர்களுக்கு செவ்வாய் வலுவாக இருந்து குருவனுடைய தொடர்பு ஏற்பட்டால் இவர்களுக்கு பரந்த நிலப்பகுதி இவர்களுக்கு சொத்தாகவோ அல்லது செல்வாக்கை அடையாளம் காட்டும் தன்மையை உருவாக்குவதற்காகவோ மண் இவர்களுக்கு பலமாக சப்போர்ட் பண்ணுகிறது அல்லது உதவி புரிகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலே. அந்நியர்களால் ஐஸ்வர்யம் என்று பார்க்கும் பொழுது 10க்குடையவன் நீச்சம் அல்லது பகை வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்தால் ஜாதகனுக்கு வெளியூரிலும் அந்நியர்களாலும் ஐஸ்வர்யம் ஏற்படுகிறது. அடுத்து தீய செயல் புரியக்கூடிய தன்மை உள்ளவர்கள் 10ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி பாவருடன் கூடி 10ஆம் அதிபதி பலமாக இருக்க அவனை பாவிகள் பார்த்தால் ஜாதகன் தீய செயல் புரிவதில் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான் அல்லது தீயவனாகவே இருக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 97889999
972999. மற்றொரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.